எட்டி பார்த்துட்டு ஹாய்க்கா வணக்கம்க்கா எப்படிக்கா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு ஒரு வார்த்தை கேட்கக்கூடாதா இல்லை ஒரு ஷார்ட்ஸ்லேயாவது பார்த்துட்டு சாரிக்கா நான் பிஸியாக இருக்கிறதுனால லைவுக்கு வர முடியல எப்படிக்கா இருக்கீங்க கேட்கலாம்ல. ஹாய் மியாவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம செல்லப்பிள்ளை. மியாவ் உஷ் போட்டு கொடுக்காது. எல்லாரும் உருட்டுக்கா ரோலெக்ஸ் தனவேல் சொல்கிறது போய் ஆமாம் என்னோட லைவ்ல எல்லாருமே வந்து என்னை ஏமாத்துறாங்க. யாரையுமே நம்பக்கூடாது. செல்வி சிஸ்டர் வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரோலெக்ஸ். சிண்ட்ரெல்லா ஹலோ ஹாய் வணக்கம். யூஎஸ் பஸ் எல்லாம் இல்லது உஸ்ஸு பஸ்ஸெல்லாம் இல்லை மியாவ். நன்றிம்மா நன்றி அண்ணா. நான் தான் நன்றி சொல்லணும், நீங்கள் நன்றி சொல்ல வேண்டாம். நான் தான் நன்றி சொன்னேன். நம்மளோட லைவில் கமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. ஹாய் கனிகா அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம செல்லப்பிள்ளை. அண்ட் ரோலக்ஸ் தனவேல் சகோ மியாவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹலோ மக்களே வாங்க வாங்க ஹரிசகோ மியாவ் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்ம ரோலக்ஸ். ஹாய் ஃபாத்திமா சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம கனிகா. அக்கா சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வீட்டில் தோசை தான், தோசை அண்ட் தேங்காய் சட்னி. கார்த்திகை ராஜன் ஹாய் சூப்பர் மேம், டீ வேணுமா அண்ட் காஃபி? இல்லை டீ காஃபி பழக்கமே கிடையாது, நீங்கள் குடிங்க. ஹலோ அக்கா மேடம் வணக்கம். கனி மேடம் வாங்க. பயப்புள்ள வந்துருச்சு. யார்? நம்ம ஹரி தானே சொல்கிற. பாலாண்ணா ஹாய் சிஸ்டர் என்ன சாப்பாடு? வாங்க பாலாண்ணா. நம்ம வீட்டில் தோசை. நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல்? ஏய் செல்லப்பிள்ளை வந்துட்டேன் பாத்தியா கரெக்டாக. ஹரி டீயில் குளிச்சியா? எப்போ பாரு தோசை தோசை தோசை. என்னப்பா பண்ணுற? கனிகா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாப்பிட்டாச்சா அக்கா மேடம்? இன்னும் சாப்பிடல கனி மேடம். நம்ம வீட்டில் தோசை தான். லைவ் முடிச்சுட்டு தான் சாப்பிடணும். கோபம் ஆபத்தானது, கண்டிப்பாக கோபம் ஆபத்தானது தான் அண்ணா. ஆனால் நமக்கு எப்படி சொல்கிறது, உரிமையானவங்க கிட்ட நமக்கு உண்மையாக பாசமாக இருக்காங்கன்னு நினச்சவங்க கிட்ட சில விஷயம் மாறையில் வந்து நமக்கு ஒரு கோபம் வரும் இல்லையா, அது வந்து தவிர்க்கவே முடியாது இல்லையா அந்த கோபத்தை. நம்ம வந்து நாம் அப்படி இல்லையே, நாம் அப்படி நினைக்கலையே, அவங்க இப்படி நினச்சிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கமே கோபமாக தானே நான் வெளிப்படும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு, அதை இன்னும் மறக்காமல் வச்சுருக்கேன். சாம்பார் சூப்பர் சூப்பர் பாலாண்ணா. என்ன ஸ்பெஷல் சிஸ்டர்? நம்ம வீட்டில் தோசை தான் செல்வி சிஸ்டர். தோசையும் தேங்காய் சட்னியும். ஹாய் ரோலெக்ஸ் அண்ணா வணக்கம். சாப்பிட்டீங்களா நலமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ட் ரோலெக்ஸ் அகோ செல்வி சிஸ்டர் பேசிட்டாங்க பாருங்க ஒழுங்கா. இப்போ வந்து போதுமா? இப்போ வந்தால் போதுமா? டெய்லியும் வரணும், அதான் கரெக்டு. மேடம் 10 நல்லவங்க இருந்தால் 10 கெட்டவர்கள் இருப்பார்கள். அதை கவலைப்படாமல் தைரியமாக வாழ்க்கையை பயணம் செய்யுங்கள் மேடம். அதே நம்முடைய வாழ்க்கை. கண்டிப்பாக அண்ணா. நமக்கு வந்து இந்த 10 பேர் ஒரு நல்ல முறையில் சகோதரிகள் சப்போர்ட் பண்ணையில் அந்த 10 பேர் கண்ணுக்கே தெரியாமல் முகம் தெரியாதவங்க கிட்ட ஒரு தவறான வார்த்தையில் பேசுகிறவங்களெல்லாம் எடுத்துக்கவே கூடாது நம்ம கணக்கில். நல்லா இருக்கேன் ஃபாத்திமா சிஸ், இப்போதான் சாப்பிட்டே இருக்கேன். செல்வி சிஸ்டர் ஒய் ரோலக்ஸ் அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொறுமை கடலினும் பெரியது. கண்டிப்பாண்ணா. செல்விமா நான் சாப்பிட்டேன் யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரோலெக்ஸ். ஹாய் சிஸ்டர், குவைத் லைக் 11. ஜெகநாதன் அண்ணா மிக்க நன்றி. எப்படி இருக்கீங்க நலமா? சாப்பிட்டாச்சா? என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? நான் டெய்லியும் தான் வாரேன் உன்னை தேடி. அப்போ யாரும் லைவ் கேஜி அலப்பறை அக்காவோட லைவுக்கு வரணும், அக்கா லைவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு வரலை. அவங்கவங்க வேலையே அவங்கவங்க விஷயமா தான் வாரீங்க, அப்படி தானே? அதுக்கு என்னோட லைவை யூஸ் பண்ணிக்கிறீங்க.